அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நொடி படத்தை இயக்கிய இயக்குனர் பி மணிவர்மன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. தமன், மாளவிகா மல்கோத்ரா, மைத்ரேயா, ராகாஷா செரின், அருண் கார்த்திக், காளி வெங்கட், முனிஷ்காந்த், வேலராமமூர்த்தி, தலைவாசல் விஜய், சந்தான பாரதி, யாசர், நக்லைட்ஸ் நிவேதிதா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனது கர்ப்பிணி மனைவி மால்வி மல்கோத்ரா மற்றும் அவர்களது நண்பர்களுடன் ஒரு பொதுவான குடியிருப்பில் வசிக்கும்போது தனது முதல் ஸ்கிரிப்டை படமாக உருவாக்க போராடும் தமனை சுற்றி நடக்கும் கதை. தமன் மனைவி எப்போது பார்த்தாலும் கனவு கண்டு பயப்பட்டு எழுந்து சத்தம் போடுவாள். அவள் காணும் கனவில் அம்மாவும் சிறுவயது மகளும் இவளை அழைத்து சென்று மாடியில் இருந்து விழுந்து இறந்து விடுவது போன்று கனவு வரும். இப்படி சென்றிருக்கும் கதையில் காளி வெங்கட் விசுவாசமான வேலை பார்க்கும் அரசியல்வாதியிடம் மகளின் உயிரை காப்பாற்ற பணம் 45 லட்சம் கேட்க அந்த பணத்தை தராததால் அவர் தேர்தலுக்கு வைத்திருக்கும் பணம் 57 கோடியை மறைத்து வைத்து தன் மகளின் உயிரை காப்பாற்ற நினைக்கின்றார். இதை தெரிந்து கொண்ட வில்லன் ஆட்களிடமிருந்து தப்பிக்கும் போது இறக்கும் தருவாயில் பணம் இருக்கும் இடம் தமன் நண்பர்களிடம் சொல்லி தன் மகளை காப்பாற்ற சொல்கின்றார் காளி வெங்கட். அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்பதே இந்த படத்தின் மீத கதை. தமன் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மாளவிகா மல்கோத்ராவும் சிறப்பாக நடித்துள்ளார். காளி வெங்கட் சிறிய கதாபாத்திரம் என்றாலும் அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். மைத்ரேயா, ராகாஷா செரின், அருண் கார்த்திக், முனிஷ்காந்த், வேலராமமூர்த்தி, தலைவாசல் விஜய், சந்தான பாரதி, யாசர், நக்லைட்ஸ் நிவேதிதா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். கேஜியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சஞ்சய் மாணிக்கம் இசை படத்திற்கு வலு சேர்த்துள்ளது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் பி மணிவர்மனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.